Hello everyone. நம்ம பேசும்போது நான் இதுல எந்த விதத்திலயும் சம்பந்தப்படல. எந்த விதத்திலயும் எனக்கு இது தொடர்புல இல்ல. இது எந்த விதத்திலயும் பயன் தராது அப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி எந்த விதத்திலும் அப்படினு. அந்த மாதிரி சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படினு பார்க்கலாம். First one, நான் இந்த பிரச்சனையில எந்த விதத்திலயும் சம்பந்தப்படல. அதாவது எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நான் எந்த விதத்திலயும் நான் சம்பந்தப்படல அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ எந்த விதத்திலயும் நான் சம்பந்தப்படல அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எந்த விதத்திலையும் அப்படின்றத சொல்றதுக்கு இன் நோ வே அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த விதத்திலயுமே, அதாவது நெகட்டிவா தான் சொல்றோம், எதுலையுமே நான் வந்து சம்பந்தப்படலன்னு. ஸோ அதுக்கு வந்து இன் நோ வே அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் எந்த விதத்திலையும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்படலை அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றதுனால ஐ எம், அதுக்கப்புறம் எந்த விதத்திலையும் அப்படின்னு சொல்றதுனால இன் நோ வே. ஐ எம் இன் நோ வே. சம்பந்தப்படலை, அதுக்கு வந்து நான் ரிலேட் ஆகலை அப்படின்னு சொல்றதுக்கு ரிலேட்டட் டு திஸ் இஷ்யூ. அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்திலையும் நான் சம்பந்தப்படலை. ஐ எம் இன் நோ வே ரிலேட்டட் டு திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த குற்றச்சாட்டுகள் எந்த விதத்திலையுமே உண்மையானது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்றத வந்து இங்கிலீஷ்ல அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொல்லப்பட்ட இல்லை போடப்பட்ட குற்றச்சாட்டுகள் எந்த விதத்திலையும் உண்மை இல்லைன்னு சொல்லணும். ஸோ போடப்பட்ட குற்றச்சாட்டுகள், சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்றதுக்கு த அலிகேஷன்ஸ் மேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். குற்றச்சாட்டுன்றது வந்து அலிகேஷன்ஸ். ஸோ த அலிகேஷன்ஸ் மேட். ஸோ இது ப்ளூரல்ல இருக்கிறதுனால ஆர் சொல்றோம். எந்த விதத்திலையும் அப்படின்னு சொல்றதுக்காக இன் நோ வே. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லணும். ஸோ த அலிகேஷன்ஸ் மேட் ஆர் இன் நோ வே ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படின்னா உண்மைன்னு தெரியும் நமக்கு. ஸோ இன் நோ வே ட்ரூ அப்படின்னு சொல்லும் போது உண்மைக்கு இல்லை, உண்மைக்கு புறம்பானது அந்த மாதிரி அர்த்தத்தில் வந்துடும். ஸோ த அலிகேஷன்ஸ் மேட் ஆர் இன் நோ வே ட்ரூ அப்படின்னா எந்த விதத்திலையும் உண்மையா இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இந்த புதுவிதமான சட்டம் எந்த விதத்திலையும் மக்களுக்கு பயன் தராது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ புது சட்டம் எந்த விதத்திலையும் மக்களுக்கு பயன் தராது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ புது சட்டம் அப்படின்னு சொல்றதுனால த நியூ லா, சிங்குலர்ன்றதுனால இஸ் போடுறோம். த நியூ லா இஸ் எந்த விதத்திலையும். ஸோ இன் நோ வே. த நியூ லா இஸ் இன் நோ வே பயன் தராது அப்படின்னு சொல்றதுக்கு பெனிஃபிட்டட் டு த பீப்புள். ஸோ பயன்றது வந்து பெனிஃபிட் தான். ஸோ பெனிஃபிட்டட் டு த பீப்புள் அப்படின்னா புது சட்டம் எந்த விதத்திலையும் மக்களுக்கு பயன்படாது இல்லை பயன் தராது அப்படின்னு அர்த்தம் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், அவ இந்த தப்புக்கு எந்த விதத்திலையுமே காரணம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த தப்புக்கு அவ எந்த விதத்திலையுமே காரணம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவள்ன்றதுனால ஷீ, ஸோ ஷீ இஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். எந்த விதத்திலையும் அப்படின்னு சொல்றதுக்காக இன் நோ வே. ஸோ அவ வந்து காரணம் கிடையாது. ஸோ காரணம்ன்றதுனால ரெஸ்பான்சிபிள், பிரச்சனைன்றதுனால மிஸ்டேக். ஸோ ஷீ இஸ் இன் நோ வே ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மிஸ்டேக். இந்த தப்புக்கு எந்த விதத்திலையுமே அவ காரணம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், அவன் எந்த விதத்திலையுமே இந்த வேலைக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவன் அப்படின்னு சொல்றதுனால ஹீ இஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். எந்த விதத்திலையும் அப்படின்னு சொல்றதுக்காக இன் நோ வே. ஸோ தகுதின்றது என்னது? குவாலிஃபைட். ஸோ தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக குவாலிஃபைட் ஃபார் த ஜாப். ஸோ ஹீ இஸ் இன் நோ வே குவாலிஃபைட் ஃபார் த ஜாப். இந்த வேலைக்கு அவன் எந்த விதத்திலையும் தகுதியானவன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இந்த படம் எந்த விதத்திலையுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த படம் அப்படின்னு சொல்றதுனால திஸ் மூவி இல்லை த மூவி அப்படின்னு சொல்லலாம். இஸ் அப்படின்னு சொல்லிடலாம் சிங்குலர்னால. த மூவி இஸ் எந்த விதத்திலையும் இன் நோ வே இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங்னா அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்றதுக்காக த மூவி இஸ் இன் நோ வே இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இந்த படம் எந்த விதத்திலையுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இந்த இசை வந்து எந்த விதத்திலையுமே நம்ம மனசை கவர்ற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த படத்துல வந்து பாட்டெல்லாம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு நல்லா இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு எந்த விதத்திலையும் பெருசா ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்றதுக்கு
ஸோ இசைன்னு சொல்றதுனால the music is அப்படின்னு சொல்லிடுறோம். எந்த விதத்திலையும் no way. நமக்கு கவர்ற மாதிரி இல்லைன்றதுனால impressive அப்படின்னு சொல்றோம். The music is in no way impressive. Next one. நான் எந்த விதத்திலையும் அவளை காயப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் அப்படின்னு சொல்றதுனால I am அப்படின்னு சொல்றோம். எந்த விதத்திலையும் அப்படின்னு சொல்றதுனால in no way. I am in no way. காயப்படுத்துறதுக்கு நினைக்கல அப்படின்னு சொல்றோம். ஸோ intended அதாவது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. ஸோ I am in no way intended to offend her. offendன்றது வந்து அவங்கள காயப்படுத்துற மாதிரி இல்லை குறை சொல்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக I am in no way intended to offend her. அவளை வந்து offend பண்ணணும்னு நான் நினைக்கல. I am in no way intended to offend her அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் தமிழ்ல சொல்றத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் எந்த விதத்திலையும் இந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இந்த இசை எந்த விதத்திலையும் மனசை கவர்ற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இந்த படம் எந்த விதத்திலையும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிருங்க. இங்கிலீஷ் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.